நம்ம இலக்கியாசிரியில் இன்னைக்கான எபிசோடோட இந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டவங்க எல்லாம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆனா வரப்போற எபிசோட்ல நமக்கு கிடைக்க போறது மிகப்பெரிய ஏமாற்றம் தான். மறுபடியும் இந்த டைரக்டர் நம்மள முட்டாளாக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா வரப்போற எபிசோட்ல இந்த அஞ்சலி கர்ப்பமா இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம இலக்கிய போட்ட பிளான் எல்லாமே அப்படியே தலைகீழா வந்து சொதப்புது. நம்ம கார்த்திக் உண்மை தெரிய வந்து நம்ம ஜானகமாவையும் நம்ம இலக்கியாவையும் பயங்கரமா வந்து திட்ட போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி எனக்கு தப்பிச்சிட போறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானும் தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஆனா எப்படி? ஏன்னா இந்த அஞ்சலி தான் வந்து மயக்கத்துல இருக்காங்களே, நம்ம இலக்கியம் இந்த வச்சா சூப்பரா ரொம்ப அருமையான ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருந்தாங்களே, அதுல இருந்து அஞ்சலி எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு தான் வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி எனக்குள்ளேயும் தான் வந்து இருந்துச்சு. இப்போ சன் டிவியில தான் ப்ரோமோவில் வந்து பார்த்துருப்போம். நம்ம இலக்கிய போட்ட பிளான் எல்லாமே அப்படியே வந்து ஊத்திக்கிச்சு. இப்போ நம்ம இலக்கிய போட்ட பிளான் படி நம்ம அஞ்சலி பையனுக்கு அந்த இளநீரையும் வந்து குடிச்சிட்டாங்க. நம்ம இலக்கிய போட்ட பிளான் படி நம்ம அஞ்சலி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நம்ம கார்த்திக் நம்ம ஜானகியம் எல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம அஞ்சலியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது நம்ம இலக்கியம் பையனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க. போறது மட்டும் இல்லாமல் டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம இலக்கிய ஃபர்ஸ்டே வந்து தனியாக பேசிடுறாங்க. இந்த அஞ்சலி இன்னும் 20 நிமிஷம் தான் வந்து மயக்கத்தில் இருப்பா. அதுக்குள்ள அந்த அஞ்சலியோடைய கர்ப்பத்தை வந்து செக் பண்ணி காத்திக்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய வந்து சொல்றாங்க. அந்த டாக்டரும் எனக்கு அஞ்சலியை உடனே செக் பண்றதுக்காக வந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் எனக்கு டாக்டருடைய கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய வைஃப் வயிற்றுல வளர என் குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் எனக்கு அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம இலக்கியாவுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா இந்த அஞ்சலி மயக்கம் போட்டதாக இருக்கட்டும், இந்த அஞ்சலியோடைய வயிற்றுல குழந்தையே இல்லைன்றது நம்ம இலக்கியாவுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி அம்மாவுக்கு பயங்கரமாக வந்து பயமாக இருக்குது. ஒரு வேளை இந்த அஞ்சலி வந்து பொய் தான் சொல்லியிருப்பாளோ, இந்த அஞ்சலி கர்ப்பமாக இல்லையோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி அம்மா பயங்கரமாக கோவமும் படுறாங்க, பயங்கரமாக வருத்தமும் வந்து பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டாக்டரும் உள்ளே போயிட்டு இந்த அஞ்சலியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அஞ்சலியை ஒவ்வொரு விஷயமா இப்போ எனக்கு செக் பண்ணுறாங்க. இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாக இருக்கா இல்லையா, இந்த அஞ்சலி ஃபஸ்ட்டு உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த அஞ்சலியை பார்த்தோன்னே டாக்டருக்கே வந்து ஷாக் ஆகுது. இந்த அஞ்சலி குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்லை, இந்த அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வெளியே சொல்கிறதுக்காக வெளியே போகும்போது தான் இந்த அஞ்சலி பையனுக்கு திடீர்னு கண்ணை முழிச்சிக்கிட்டு எழுந்து உக்காந்துக்கிட்டு என்ன டாக்டர் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்றதை போயிட்டு சொல்ல போறியா அப்படின்னு மாதிரி நம்ம டாக்டரை பார்த்து இந்த அஞ்சலி கேட்கறது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் அப்படி வெளியே போயிட்டு என் புருஷங்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன், நான் யார் தெரியுமா அந்த எஸ்எஸ்கேவுடைய பொண்ணு அப்படின்னு மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ வெளியே போயிட்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லணும், இல்லை அப்படின்னா நீ உயிரோடு இருக்க மாட்டேன், நான் சொல்கிற மாதிரி சொன்னால் உனக்கு நிறைய பணமும் கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி அந்த டாக்டரையும் வேலை பேசிடுறாங்க. அந்த டாக்டருக்கும் வேறு வழியே வந்து கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் உயிர் மேலே ஆசை இருக்கும். அந்த டாக்டரும் போயிட்டு அந்த அஞ்சலி சொன்ன மாதிரியே வெளியே நம்ம கார்த்திக்கிட்ட போயிட்டு உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அஞ்சலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுது. அதே சமயத்தில் நம்ம கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த அஞ்சலி நம்ம இலக்கிய கிட்ட சவால் விடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.